ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இந்த வீடியோவில் எல்ஜி அல்ட்ரா கிரைண்டரை பற்றி தாங்க நம்ம ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இந்த கிரைண்டர் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாதம் இருக்கும். நான் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு தான் இதை வந்து நான் ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவேன் இல்லையா, அப்போ வந்து நான் வீடியோ வந்து எடுத்து வச்சுருந்தேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு மேனுவல் புக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா, அப்புறம் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. கல் பார்த்திங்கன்னா 2 கல் உள்ளது. கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. ட்ரம்மோட வெயிட் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குதுங்க. அப்புறம் இதுமாதிரி ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ட்ரம்மை வந்து கரெக்டாக அந்த இதில் வச்சுட்டு நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா மூவ் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு வந்து அர்த்தங்க. அது மாதிரி இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது கொஞ்சம் அழுக்காக தானே இருக்கும், அது மாதிரி இருக்குது. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த கல் இருக்கிறதுல இதை வந்து கரெக்டாக அந்த நடுவில் ஒரு எறும்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஃபிட் பண்ணணும், கரெக்டாக வச்சுருக்கணும். அதாவது இந்த பிளாஸ்டிக்கு, இந்த மோட்ரு, இதுதான் மோட்ரு, பிளாஸ்டிக்கு அதுக்கு நேராக வந்து நம்ம வச்சுட்டு இதை வந்து லாக் பண்ணணும். பண்ணும்போது தான் அது வந்து கரெக்டாக லாக் ஆகும். கல் அங்கங்கே நம்ம மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா லாக் ஆகாது. இதுக்கு நேராக வச்சு பண்ணும்போது தான் நம்மளுக்கு லாக் வந்து கரெக்டாக விழும். அதுமாரி லாக் பண்ணும்போது மேலே இதுமாரி அழுத்தி பிடிச்சிட்டு லாக் பண்ணணும். அதுமாரி ஓப்பன் பண்ணும்போதும் அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக அப்படி இதுமாரி ஃபிட் ஆக்கிட்டு அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு லாக் வந்து போட்டுடணும். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது மாதிரி வந்து மூவ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. அது வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து மூவ் வந்து ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவை, அதாவது கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மாவு அள்ளுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இது இருக்குது பாருங்கள், லாக் பண்ணுறது. இது வந்து இதோடய முடிஞ்சிருது இல்லையா, அதனால் சிலது வந்து இந்த ட்ரம்மை தாண்டி வரும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து எப்படி இருக்குதுங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? அது மாதிரி இந்த பிளாஸ்டிக் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி மாவு அரைச்ச பிறகு இதை இப்படி மேலே வச்சுட்டு இந்த கல் இருக்குது பாருங்கள், கல்லை தூக்கி இது மேலே வந்து இப்படி வச்சிடணும். கோனிக்கல் டைப்பில் வந்து கல் கொடுத்துருக்காங்க. இது மேலே வச்சிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு எல்லாமே வந்து ட்ரம்முக்குள்ளே வந்து விழுந்துடும். இல்லை அது வேண்டாம் அப்படின்னா நம்ம கை வச்சு கூட அப்படியே வழித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம்தான். ஓகேங்களா? கல் மற்றதுலலாம் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கோனிக்கல் டைப்பில் இருக்குது. நல்லா வந்து இது மாதிரி மூவ் ஆகுது, ரொட்டேட் ஆகுதுங்க. நம்மளுக்கு வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது கல்லுமே. அதுமாரி சில கிரைண்டரில் பார்த்திங்கன்னா டைமிங் வச்சு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டைமர் எதுவுமே கிடையாது. இப்போ நான் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி அரைக்குதுங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது அரைக்கும்போது ஒரு துணியை வச்சு இது மாதிரி ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு இதை வந்து இதில் வந்து அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்படியே ரொட்டேட் பண்ணோன்னா அது நல்லா கரெக்டாக மூவ் ஆகணும். இப்போ கரெக்டாக இருக்கும். கல்லையும் அது மாதிரி நடுவில் அதில் வந்து இப்படியே ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாக் வந்து போட்டுடலாம். இதுக்கு நேராக வச்சுருக்கணும் கரெக்டாக. இதேமாரி இருக்குல்ல, அதுமாரி இந்த லாக் போடுறதுலேயும் அதே மாதிரி இதே ஷேப்பில் இருக்கும். அதை அதுக்கு நேராக வச்சு கரெக்டாக அழுத்தி நம்ம வந்து லாக் போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து லாக் ஆயிரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நல்லா லாக் ஆயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அரிசியை வந்து நம்ம போடணும். இப்போ இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால இது வந்து நம்ம அரைச்சி தூர தான் ஊற்ற போகிறோம். அதனால் தண்ணி கூட இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போது இதுக்கு வந்து மேலே வந்து இது மாதிரி ஒரு மூடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அரைச்சிட்டு இருக்கும்போது தூசி இல்லை வேறு ஏதாவது வந்து போய் உள்ளே வந்து விழாமல் இருக்கும். அதுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இப்போது சில கிரைண்டரில் வந்து டைமிங்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க டைமரு. அப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு வேணும் அப்படின்னா நம்ம 10 நிமிஷத்துக்கு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அது 10 நிமிஷத்தில் ஓடி முடிஞ்சதும் அதுவே வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? இதில் வந்து அப்படி டைமர் எதுவுமே வந்து கிடையாது. அது மாதிரி இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் ரேட் வந்து ஒரு 10,000லேருந்து 11 சில்லரை வந்து வருது. இப்போது நான் வாங்கின டைமில் பார்த்திங்கன்னா
6500க்கு எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஏன் எனக்கு அந்த ரேட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் எல்லாம் எல்ஜியில் உள்ள எல்லா டைப்பு கிரைண்டருமே இருந்துச்சு. இதுவும் இருந்தது. அப்போ மக்கள் வந்து யாருமே வாங்கல போல். அது கொஞ்ச நாள் அப்படியே 2, 3 மாதம் அப்படியே 2, 3 மாதத்துக்கு மேலேயே இருந்துருச்சு. அப்போ அது போகாதுன்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது கொஞ்சம் பழைய பாக்ஸாக இருந்துச்சு. அப்போவுமே எனக்கு டவுட் வந்துச்சு, இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்களே. நான் விசாரித்து போகும்போது வந்து ஒரு 12 சில்லறை இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் இப்போ 11 சில்லறை இதோட ரேட்டு. அப்போ நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு இங்கே வச்சு, அது வந்து போகலை அதனால தான் அப்படின்னாங்க. அப்போ நானும் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அதனால் சரி இந்த ரேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணேன். சூப்பராகவே எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. மாவு அரைச்சது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பராக வந்து நல்லா நைஸாக அரைச்சிருது. இப்போ நம்ம உளுந்து அரைச்சாலும் ஒரு 10 நிமிஷத்தில் கரெக்டாக அரைச்சிருது. நம்ம அரிசி அரைக்கணுனாலும் கூட ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். ஒரு 20 டோட்டலாக பார்த்தா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து அரைச்சி முடிச்சிடலாம். ரொம்ப நைஸாக சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ இந்த பிளாஸ்டிக் வந்து இப்படி வச்சுட்டு இந்த கல்லை தூக்கி வச்சிட்டோன்னா எக்ஸ்ட்ரா மாவு எல்லாமே இந்த ட்ரம்முக்குள்ளே விழுந்துடும். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போது நான் வந்து இது ஒரு 2 தடவை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த பிளாஸ்டிக்கு கல் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பிளாஸ்டிக்கு. எனக்கு அது அந்தளவுக்கு பொறுமை இல்லை. கொஞ்ச நேரம் அது நிற்க அது வழிஞ்சு அதுக்கப்புறம் எடுத்து கழுவுறது அது எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுவேன், பிளாஸ்டிக்கை மாற்றிட்டு நான் கைட்டே வழித்து எடுத்து எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருவேன். இப்போ அரைச்சி முடித்த பிறகு எல்லாத்தையும் அது மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, மறக்காமல் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த லாக் இது வரைக்கும் பாதி வரைக்கும் இருக்கு இல்லையா, சில கிரைண்டர் இதே கம்பெனியில் வேறு கிரைண்டரில் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம மாவு அரைக்கும் போது இடையில உள்ள கை விட்டு செக் பண்ண முடியாது. மாவு வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.